இந்த பேபி இன் எல்லோவில் ஆக்ட் 2ல் சீன் 1 விளையாட போகிறோம். போன தடவை இதோட பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 விளாட்லாம். த நைட் 2 இது த சைல்டு லாஃபிங் லுக் இஸ் இட் ஃபன் த சிஸ்டர் ஐ டோல்ட் யூ நாட் டு டூ தட் த பேபி இன் எல்லோ ஆக்ட் 2 சீன் 1 ஸ்டார்ட். Get bottle from fridge night 2. இந்த பாட்டிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து பாட்டில் எடுக்க சொல்கிறேங்க. திடீர்னு மூடிடுச்சு. இங்கே பாருங்களேன் கைஸ், லாக் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ லாக் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே மேலே எங்கேயாவது அந்த பால் டப்பா இருக்கான்னு பார்க்கலாம். லாக் பண்ணிட்டான் மேலே வச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. லாக் பண்ணிட்டான். இப்போ அந்த பாட்டில் ஃபைண்ட் த பாட்டிலை வேறு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு கூட தெரியல பாட்டிலு. இதோ கீழே இருக்குது பாட்டில். இந்த பாட்டிலை எடுப்போம். இப்போ கதவை திறந்துருவான். கிவ் பாட்டில் டு பேபி கிட்ட பாட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மொட்டை மண்டைக்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நாஸ்தி பண்ணிட்டான் நாப்பியை. இப்போ புது நாப்பியை போய் மாற்றணும். இவனை எடுத்துகிட்டு போய் இந்த சேஞ்சிங் பிளேஸில் வச்சுட்டு இந்த நாப்பி எடுத்துப்போம். நாப்பி ஓடுது. என்னது அது? இந்த நாப்பியை போய் பிடிக்கணும். எங்கே டிவியாண்ட போகிற? ஜம்ப் பண்ணி போகுது இந்த நாப்பி. இது என்ன ஜட்டிலாம் பறந்து போகுது? எங்கே போச்சு இந்த நாப்பி? நாப்பி இந்த மறுபடியும் மேலே போகுது வீட்டுக்கு மேலே. நாப்பி எங்கே போகிற நாப்பி? நில்லு நாப்பி நாப்பி. இந்த நாப்பியை தெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மாட்டிக்கினான். அதான் முடிக்கிட்டான் நாப்பி பிக்கப் நாப்பி. இப்போ இதை போய் பேபி கிட்ட போட்டு விட்ருவோம். இப்போ எங்கே இருக்கான் பேபி? சேஞ்சிங் பிளேஸில் இருக்கான். அவன் கண்ணை பார்த்தீங்களா யாராவது? திடீர்னு மாறிச்சு அவன் கண்ணு. இப்போ சேஞ்ச் பேபிஸ் நாப்பி. டேக் பேபி டு பெட். இவனை கொண்டு போய் பெட்டில் பண்ணும். இப்போ திடீர்னு இப்போ என்னாச்சு? மான்ஸ்டர் குட்டி பையா மாமனே டேய், உனக்கு இருக்குடா ஒரு நாள். உனத்துக்கிட்ட போய் காட்டில் போட்டுட்டு ஃபைண்ட் த ஸ்டோரி டு சிட் டவுன் த பிரின்ஸ் த ரேபிட். கதையை படிக்கலாம் வாங்க. when the rabbit came to visit, அந்த rabbit வந்து இங்கே வருது. அப்போ அந்த பிரின்ஸு சொல்கிறான் இது விளாட்ற நேரம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பெரிய சிவப்பு கண்ணூரில் வந்து அந்த ரேபிட்டை வந்து பயமுறுத்திடுறான். அப்போ பார்த்தா குவிக்கிலி அந்த டுவர்ட்ஸ் அந்த ரேபிட் வந்து எக்ஸிட் பண்ண பார்க்குறது. ஆனால் அந்த பிரின்ஸ் வந்து அது பின்னாடியே ஓடி போகிறான். அண்ட் ஸ்க்ரீம் ஷி மஸ்ட்டு சாப்பிடு. அவன் ஸ்டாப் ஆகி நின்றுட்டான். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தட் த்ரோ. திடீர்னு ஏன்டா கத்துறடே குட்டி பையா? நல்லா தானே கதை போயிட்டு இருந்தது. ஏன்டா புட் த கரெக்ட் பிளாஸ் டு கோட். இப்போ ரேபிட் பண்ணதுனால இப்போ ரேபிட் தூக்கி போடுவோம். இந்த ரேபிட்டு அமைதி ஆகிட்டான். கண்டினியூ ரீடிங். ஓகே. ரேபிட் த டாக் டாரியட்ஸ் சேஸ் ஹிம். அந்த கருப்பான இடத்துல அவனை சேஸ் பண்ணுறான். ஹோப் ஏ ரெடிஸ் ஆஃப் ஃபியூல் ஃபைட். அவன் ரொம்ப வேகமாக ஓடி போகிறான். அப்போ அந்த ரவுண்டுக்கு இன்சைடில் ஒரு பேலஸ் இருந்தது. அந்த பேலஸில் ஸ்பேஸ் அண்ட் ஸ்லைட்டில் போகிறான். ஹோப் அப்படின்னு சொல்கிறான். அந்த பிரின்ஸ்க்கு நாட் கேச்சர். அந்த பிரின்ஸால் வந்து அந்த ரேபிட்டை பிடிக்க முடியல. அப்புறம் அந்த ஹார்ட் வாஸ் ஃபில்டு வித் வாட். த ரேபிட் ஸ்லிப்டு ஹிம் அவுட் ஆஃப் த டோர். அந்த ரேபிட் வந்து ஸ்லிப் பண்ணி டோரு கீழே விழுந்துருது. அந்த வேனிஷ் டவுன் த பேத்தில் வழியில் விழுந்துருது. த பிரின்ஸ் கிரைட் அவுட். அந்த பிரின்ஸ் வந்து அழுகுறான். அப்புறம் ஐ நீட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் மோர் நவ் அனதர். அவனுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் வேணுமா. அதனால அனதர்னு நிறையா கேட்குறான். ஐ பிரிங் யூ சம் டோன்ட் வரி நவ் ரிப்ளைட் த லவ்விங் கேரிங் மதர். அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிருது. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். தூங்கிட்டான் கைஸ் மண்டை. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போவோம். இப்போ போய் சில் அவுட் பண்ண வேண்டியதுதான். இந்த சோஃபாவில் உட்காந்து சில் அவுட் பண்ணலாம் ஜாலியாக. சில் அவுட் ஆன் சோஃபா. யார் இந்த கதவு தட்டுற சத்தம் கேட்குது? யார் வந்திருக்கா? ஓ, பார்சல் வந்திருக்கா. நேற்று ஆர்டர் போட்டது.
போன எபிசோடில் ஆர்டர் போட்டது வந்திருக்கு, பரவாயில்லையே. இதை ஃபைனலி பீஸ் டு வாட்ச் சம் டிவி. ஓ, இதை வச்சோடனே அந்த இது அங்கே போயிடுச்சு. எங்கே இருக்குது? இல்லை, காணுமே இங்கே. ஃபைண்ட் சம் பீஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களே. எங்கே நான் போய் அந்த பீஸை தேடுவேன்? இது கையிலையும் வரமாட்டேங்குது. இது கிளிச்சில் இருக்கா? இல்லைண்ணா கிளிச்சு பண்ணிட்டேண்ணா, ஒன்றுமே தெரியல. விளம்பரம் வேறு. கண்டினியூ பண்ணலாங்க. இங்கே அந்த இதுவே இல்லை, அந்த பார்சல் வரமாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலி சம் பீஸெல்லாம் போட்டு வாட்ச் பண்ண சொல்கிறாங்களே. இதை என்ன பண்ணுவோம்? இங்கே டோஸ்டர் இருக்கும், அந்த டோஸ்டரில் போடணும்னு நினைக்கிறேன். இது இல்லையா? அப்போனா அந்த பிளேட்டில் போடணுமா? இதில் வரவே மாட்டேங்குது. இது எங்கேயுமே இல்லையே. இதில் முட்டை அடித்து உடச்சி பார்த்துட்டேன், அதில் வச்சும் பார்த்துட்டேன், வரவே இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே காய்ஸ். வரல. ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியலையே. பார்க்குறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மை இருக்குல்ல, அந்த ரேபிட் பொம்மையை இந்த பையன் தூக்கி போட்டான். இந்த பாருங்களேன், அந்த ரேபிட் பொம்மையை பிச்சு தூக்கி போட்டிருக்கான். இப்போ தான் நானே கண்டுபிடிக்கிறேன். இன்னும் டோர் திறக்க மாட்டேங்குது காய்ஸ். அந்த பொம்மையை பிச்சு போட்டு வச்சுருக்கான், டோரும் திறக்கலையே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஒரே ஒரு வழி, இந்த இதுவும் வர மாட்டேங்குது. இது கிளிச்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக ஒரு கிளிச்சு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவியை பார்க்குறோம். அந்த அவங்க மூஞ்ச பாருங்களேன், ஒரு மாதிரி கருப்பு கலரில் வருது. இது அநேகமாக ஒரு மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். நைட்டும் முடிஞ்சிருச்சா? லோடிங் நைட்டும் முடிஞ்சிருச்சா? இப்போ லோடிங்கில் இருக்குது. நம்ம இப்போ ஆக்ட் 3 விளையாட போகிறோம். நைட் 3 த சிஸ்டர், காட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், த சைல்டு, ஐ ஷோ வில் மை ட்ரீம்ஸ், த பேபி நல்லோ, ஆக்ட் 3 சீன் 3. இன்றைக்கே நம்ம ஆக்ட் 2ம் ஆக்ட் 3யும் சீன் 3ல் விளையாட போகிறோம். ஆக்ட் 3 இப்போயே முடிச்சிடலாம் வாங்க. இதோ ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்ட் 3. சில் அவுட் த சோஃபாவில் போய் இடி இடிக்குது. செட்டில் த பேபி. அவன் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அந்த பையன். அவனை அப்ஸ்டேர்ஸில் போய் அவனை எடுத்து மறுபடியும் காட்டுக்குள்ளே போட சொல்கிறாங்க. நம்ம போவோம். எங்கடா? ஐயோ, அழுகுறான்டா பையன். அழுவாதுடா. இப்போ போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில போயிட வேண்டியதுதான். ஃபைன். சாப்பிட்றதுக்கு எதாவது பார்க்கணுமா? பிரேக்ஃபாஸ்ட் சீஸ் டோஸ்டி. இதோ சீஸ் டோஸ்டர் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா ப்ரெட்டு, அப்புறம் பில்லிங்ஸுக்கு ஸ்லைஸு, அப்புறம் இதுக்கு மேலே தக்காளி நல்லா இருக்குமா தெரில, தக்காளி போடுவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் மீட்டு கறி போடுவோம். கறி போட்டு கறிக்கு மேலே இந்த ப்ரெட்டை போட்டு அமுக்கிடுவோம். இது நல்லா டோஸ்ட் ஆகிடும். அதை சாப்பிட்ணும். இப்போ வெடிச்சுட்டே எம்மாடியோ. ஃபீடு த பேபி மாஸ்டரா? ஏய், உனக்கு என்னடா ஃபீட் பண்ணும்? பேயெல்லாம் வருதுடா. இங்கே ஏதோ நீல கலரில் இருக்குது, எடுத்துட்டேன். விளாண்டான்டா. ஃபீட் த பேபி. பா, இன்னும் ஆகுதுடாப்பா. எல்லாம் இந்த மாஸ்டர் பண்ணுற வேலை தான் இது. பாருங்க, அந்த மாஸ்டர் அந்த சின்ன பையன் அதுவும் இருக்குது, அந்த பால் டப்பா. இப்போ நம்ம அந்த பால் டப்பாவை சுற்றி எடுக்கணும். அந்த பேபி பண்ணுற வேலையை பாருங்களேன் கைஸ். என் செல்லு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. முட்டு சந்தெல்லாம் போய் முடிக்கிறேன், எப்படின்னே தெரில. இப்படியே தான் இந்த பால் டப்பாவை எடுத்துடணும். பால் டப்பாவை எடுக்கணும். பால் டப்பாவை எடுத்தாச்சு. என்ன ஆகுது? ஐயோ, வித்தியாசமாக என்னென்ன ஆகுது கைஸ். இப்போ நம்ம வெளில போகிறதுக்கு அந்த எக்ஸிட் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே. எக்ஸிட் வந்துருமா? எக்ஸிட் வந்துருமா? இந்த பயபுள்ள பண்ணுறது வந்த இடத்துக்கே மறுபடியும் வர வரைக்கும் அவ்வளோதான். எக்ஸிட் வந்துட்டோம். இது என்னது? இது ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்பர் 9லேருந்து வரோம். 10 ஓப்பன் பண்ணி மூஞ்சி பாருங்களாங்க. ஐயோ இந்தா, ஐயோ எனக்கு வச்சு அந்த கண்டாவியை பார்க்க முடியலடா. ஏன்டா அடிக்கடி போகிறத? அவன் கண்ணை பாருங்களா, எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. இடம் கலர்லாம் மாறுது, அப்படியே ஃபோனில் கருப்பாக ஆகுது அங்கங்கே. எல்லாம் இவன் பண்ணுற வேலை தான் நினைக்கிறேன். இல்லை, இது ஓடாது இந்த நாப்பி. இப்போ என்னாச்சு? இந்த மான்ஸ்டர் வந்து என்னென்ன பறக்குது அங்கே. வணக்கம்.
இருக்குல்ல கைஸ், என்னென்ன பறக்குது. எமர்ஜென்சி பிரேக் அப்ஸ்டேர்ஸில் வந்து மேலே இருக்கான். அவன் வாயில் வச்சு விட்றதுக்கு அந்த பிபி எடுத்து அவன் வாயில் வச்சு விடணுமா வச்சிட்டு அவன் வாயில் இப்போ பாருங்களேன். அந்த இதோ இருக்கு, இந்த கிளாஸை உடச்சி இதை எடுத்து அவன் வாயில் சொறி விடணுமா. இந்த சொறி விட்டு அமைதியாகிடுவானா. இது வந்து பேபி மாஸ்டர் கட்டுப்படுத்துறது. அப்பா பறந்து போய் விழுந்துட்டான்டாடி. நீ இப்படியே கடை உன் வாயிலிருந்து இது எடுக்கவே மாட்டேனே. அப்படி எடுத்தேன்னா அவ்வளோதான், செத்துருவேன். ஏய் நீராஜு, டேய் என்னடா பண்ற? ஓ உனக்கு கதை சொல்லணுமாடா? கதை சொல்கிற நேரமாடா அது. த பிரின்ஸ் அண்ட் த ஷீப். ஏன் பறந்து போகிறான் பையன்? சரி வா வா வந்து உக்கார், போகக்கூடாது. உக்கார் பறக்க போலீஸ்னா இப்போ ஆட்டுக்குட்டி தான். இப்போ என்கிட்ட ஆட்டுக்குட்டி பற்றி தான் சொன்னான். இந்த ஆட்டுக்குட்டி ஃபைண்ட் த ஸ்டோரி புக். ஓகே, இப்போ இந்த ஷீப் இந்த ஆட்டுக்கதையை பற்றி சொல்ல போகிறோம். இந்த ஆட்டுக்குட்டி பாவமான ஆடம், அந்த ஒரு பிரின்ஸும். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இந்த வாஸ் அ கோல்டு த்ரோன் அட் த பேலஸ். அந்த பேலஸில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அந்த இடத்துல ஒரு மூணு வந்து பிரைட் அவுட் சைடு வெளியில் வந்து பளிச்சுன்னு இருக்கான். அந்த விண்ட், அந்த குளிர், அந்த ப்ளூ, த கர்டன் ஃபிளோஸ் அவுட், அந்த கதவெல்லாம் திறக்குது. த பிரின்ஸ் வாஸ் ஹிஸ் பெட். அந்த பிரின்ஸ் பெட்டில் தான் இருக்கான். இருந்தாலும் அவன் வந்து தூங்கலை. பட் ஸோ ஹி வாஸ் கால்டு மதர். அவன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறான். ப்ளீஸ் கோ அண்ட் ஃபைண்ட் மை ஷீப். போய் என்னோட அது என்ன சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டியை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் thirsty said the prince. அந்த பிரின்ஸு சொல்கிறான் ஐ எம் thirstyன்றான். ஸோ த ஷீப் ஃபிஷ்டு த ட்ரிங்க். ஐ எம் டர்ட்டி, நான் ரொம்ப அழுக்காக இருக்கேன் அப்படின்னு அந்த பிரின்ஸு சொல்கிறான். ஸோ ஷீப் சேஞ்ச் இஸ் கிளாத். அந்த ஆட்டுக்குட்டி அவனோட ட்ரெஸ்ஸை கூட மாற்றிடுச்சு. ஐ எம் டயர்ட்னு சொல்கிறான் அந்த பிரின்ஸு. லெட் மீ கவுண்ட் யூ, நான் உன்னை கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். 1 2 3. Just one more thing, said the prince, before I drifted to sleep. He opened up his big red eyes and he turned the face to sheep. Come join me in my dreams. Stay forever in my head. Abruptly, the sheep was stepped forth, its mind consumed by dread. Achur, 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 achur. Wow! இன்னும் 3 கிளாட்டம் பறக்குது. இவன் எப்படி இது மேலே உட்காந்துருக்கான்? இது வீடே இல்லை, இது எதோ பேய் பங்களா. மேலே ஏதோ இடம். ஓடு 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 ஓடு. இது என்னது? ஏதோ அந்த பேய். அதான் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குட் நைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். குட் நைட்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுதா? ஓகே, இதோட இது முடியுது கைஸ். இதோட அந்த ஆக்டை முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆக்ட் 2 செகண்ட் சால் வந்து நாளைக்கு ப்ளே பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்